வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பாஜகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு கூட்டணிக்கான அழைப்பு விடுத்துள்ளதாகவும் பேட்டி. நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். ஊடக பத்திரிகை நண்பர்கள், எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும். மத்திய அரசின் டிஜிட்டல் சர்வே திட்டத்தில் அனுபவமற்ற மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். மருத்துவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. மருத்துவருக்கு இப்படி கத்தி குத்து விழுந்தால் எப்படி மற்ற மருத்துவரெல்லாம் இந்த மருத்துவ துறையிலே செயலாற்ற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவ துறையில் சார்ந்தவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். அவை இது உண்மையாக கண்டிக்கத்தக்க. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என தமிழிசை கருத்து. முதல்வர் உட்பட யாரும் அரசு மருத்துவமனைக்கு செல்வதில்லை என சாடல். வரும் 15ஆம் தேதி குருநானக் ஜெயந்தியை ஒட்டி புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது லூப்ரிசால், பாலிஹோஸ் ஆகிய மருந்து நிறுவனங்கள். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம். குழந்தையை கடத்தி செல்லும் பெண் யார் என CCTV காட்சியை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை. MP, MLA-களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளும் முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்ட அரசு நிகழ்ச்சிகளில் திமுக MP கனிமொழி பங்கேற்காதது ஏன்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவங்க ஒரு அவசர வேலையாக வெளிநாடு சென்றிருக்காங்க. அடுத்த 10-15 நாட்களில் திருப்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் கலந்துருக்கோம். தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு. தூத்துக்குடி டுவைபுரத்தில் ரேஷன் கார்டு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என்ற விவரங்களை கேட்டறிந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேரிடமும் குற்றப்பத்திரிகை நகல்கள் ஒப்படைப்பு. வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் பிளாஸ்டிக் பைகளை கையுறையாக பயன்படுத்தி தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அள்ளும் அவலம். துர்நாற்றம் வீசும் குப்பைகளை போதிய பாதுகாப்பு இல்லாமல் அகற்றி வருவதாக ஊழியர்கள் வேதனை. தெருநாய்களால் கடிபட்டு சிகிச்சைக்கு பின் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சேர்க்கப்பட்டுள்ள குரங்கு குட்டியை ஒப்படைக்க முடியாது. சிகிச்சை முழுமையாக முடியாததால் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கால்நடை மருத்துவர் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீர்பிடிப்பு பகுதிகளில் அரசாங்கம் வீடு கட்டினால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏழை மக்கள் வீடு கட்டினால் ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழக அரசுக்கு கேள்வி. இங்க இருக்கிற வீடுகள்லாம் என்ன, அவன் பணக்காரன் அரசாங்கம் கட்டினா அதை ஏற்றுக்கலாம்.
ஆனால் சாதாரண ஏழை மக்கள் கட்டின வீடுகளை மட்டும் இடிக்கலாமா? நான் கேட்குறது உங்கள் மூலமாகவே கேட்குறேன், அமைச்சரையும் கேட்குறேன். சாதாரண மக்கள் கட்டினா அது இடிப்பீங்க, அதே அரசாங்கம் கட்டி கொடுத்தா இடிக்க மாட்டீங்களா? சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். காங்கிரஸ் கட்சி தொடக்க முதலே இட ஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. வளர்ச்சியை நம்பாமல் பிரிவினைவாதத்தை மட்டுமே காங்கிரஸ் கட்சியினர் நம்புவதாகவும் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விமர்சனம். மகாராஷ்டிராவில் நடைபெறும் தேர்தல் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தங்களுக்கு இடையிலான போர். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்ற ஹெலிகாப்டரில் அதிகாரிகள் சோதனை. உடைமைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தியதால் பரபரப்பு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி வெற்றி பெறும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை. வெள்ளத்தால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நைஜீரியாவுக்கு இந்தியா சார்பில் சுமார் 75 டன் எடையிலான மனிதநேய உதவி. முதற்கட்டமாக பெட்ஷீட், தண்ணீர் பாட்டில் உட்பட 15 டன் எடையிலான பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைப்பு. ராஜஸ்தான் மாநிலம் தியோலி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலின் போது துணை ஆட்சியரை கன்னத்தில் அறைந்த விவகாரம். சுயேட்சை வேட்பாளர் நரேஷ் மீனா என்பவரை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தது காவல்துறை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதி என உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. முதல்கட்ட தேர்தலில் ஹேமந்த் சோரன் கட்சி துடைத்தெறியப்பட்டுள்ளதாகவும் காட்டம். சென்னையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதியப்பட்ட எஃப்ஐஆர் வெளியானது. தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்காததால் கொலை செய்ய முயன்றதாக விக்னேஷ் கூறியதாக தகவல். தமிழகம் எங்கும் உள்ள 37 அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை. மருத்துவ சேவை எப்படி உள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார்.